சர்ப்ப தோஷம் என்பது இந்திய ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு அல்லது குறைபாடு ஆகும். இது ஒருவரது ஜாதகத்தில் ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு சாயா கிரகங்களின் நிலை மற்றும் மற்ற கிரகங்களுடனான அவற்றின் தொடர்பை பொறுத்து அமைகிறது. பொதுவாக சர்ப்ப தோஷம் என்பது ஒருவரின் முற்பிறவியில் பாம்புகளுக்கு, நாகங்களுக்கு ஏதேனும் தீங்கு இழைத்ததன் விளைவாக ஏற்படும் ஒரு கர்ம பலனாக கருதப்படுகிறது. இது நேரடியாக கால சர்ப்ப தோஷம் என்ற நிலையுடன் நெருங்கிய தொடர்புடையது. கால சர்ப்ப தோஷம் என்பது ஒரு ஜாதகத்தில் ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்களுக்கு இடையில் மற்ற அனைத்து 7 முக்கிய கிரகங்களும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி அடைபட்டு இருக்கும் நிலையை குறிக்கிறது. அதாவது ராகு ஒரு பக்கத்திலும் கேது அதற்கு நேர் எதிர் பக்கத்திலும் இருக்க, மற்ற கிரகங்கள் அனைத்தும் இந்த இரண்டுக்கும் இடையே சிக்கியிருக்கும். இந்த அமைப்பு ஒரு பாம்பின் உடலுக்குள் மற்ற கிரகங்கள் சிக்கிக் கொள்வது போல இருப்பதாக கருதப்படுகிறது. சர்ப்ப தோஷம் அல்லது கால சர்ப்ப தோஷம் உள்ளவர்களுக்கு வாழ்வில் பலவிதமான சவால்கள் மற்றும் தடைகள் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. அவற்றில் சில மதம், திருமண வாழ்க்கை பிரச்சினைகள், குழந்தை பாக்கியம், குழந்தை பிறப்பதில் தாமதம் அல்லது சிரமங்கள், ஆரோக்கிய பிரச்சினைகள், தொடர்ச்சியான உடல்நலக் கோளாறுகள், குறிப்பாக தோல் நோய்கள் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பொருளாதார சிரமங்கள், நிதி இழப்புகள், கடன் சுமை, நிலையற்ற வருமானம், மன அமைதியின்மை, மன அழுத்தம், பதட்டம், பயம், அமைதியின்மை, முயற்சிகளில் தடை, எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெறுவதில் தாமதம் அல்லது தொடர்ச்சியான தோல்விகள், உறவுகளில் சிக்கல், குடும்ப உறவுகளிலோ அல்லது சமூக உறவுகளிலோ பிரச்சினைகள். இந்த தோஷத்தின் தாக்கத்தை குறைக்க பல பரிகாரங்கள் ஜோதிட ரீதியாக பரிந்துரைக்கப்படுகின்றன. நாகர் கோயில்களில் வழிபாடு. நாகர் சிலைகள் உள்ள கோயில்களுக்கு சென்று பால், மஞ்சள், குங்குமம் வைத்து வழிபடுவது. திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி, ராகு, கேது தலங்களான திருநாகேஸ்வரம் மற்றும் காளஹஸ்தி போன்ற தலங்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்வது. மகா மிருத்யுஞ்சய மந்திரம். சிவபெருமானுக்கு உரிய மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிப்பது. குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை முறையாக வழிபடுவது. அன்னதானம். ஏழைகளுக்கு உணவு வழங்குவது. ஜோதிட ஆலோசனை. அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி ஜாதகத்தை பரிசோதித்து சரியான பரிகாரங்களை மேற்கொள்வது. சர்ப்ப தோஷம் என்பது ஒரு கடுமையான தோஷமாக கருதப்பட்டாலும் சரியான பரிகாரங்கள் மற்றும் பக்தியுடன் வழிபட்டால் அதன் எதிர்மறை விளைவுகளை குறைக்கலாம் என்பது நம்பிக்கை. புராணங்களின்படி பார்க்கடலை கடையும் போது வாசுகி என்ற நாகம் கயிறாக பயன்படுத்தப்பட்டது. பார்க்கடலை கடைந்ததால் ஏற்பட்ட வலி மற்றும் சோர்வினால் வாசுகி விஷத்தை உமிழ்ந்தது. தேவர்களும் அசுரர்களும் அஞ்சி சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் அந்த விஷத்தை உண்டு நீலகண்டனானார். தன் விஷத்தால் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட துன்பத்தை எண்ணி வாசுகி வருந்தியது. தனது பாவத்தை போக்க சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தது. வாசுகியின் தவத்தால் மகிழ்ந்த சிவன் அதற்கு அருள் புரிந்தார். வாசுகிதான் வழிபட்ட தலத்தில் சிவபெருமான் எழுந்தருள வேண்டும் என்று வேண்ட அவர் நாகநாதர் என்னும் திருநாமத்தில் அத்தலத்தில் எழுந்தருளினார். இதுவும் நாகங்கள் தொடர்பான தோஷ நிவர்த்தியின் முக்கியத்துவத்திற்கு ஒரு காரணமாக கருதப்படுகிறது. ஆகவே சர்ப்ப தோஷம் என்பது முற்பிறவி கர்ம வினைகள், குறிப்பாக பாம்புகளுக்கு இழைக்கப்பட்ட தீங்கு மற்றும் ஜோதிடத்தில் ராகு கேது கிரகங்களின் குறிப்பிட்ட அமைப்பினால் ஏற்படுகிறது என்று நம்பப்படுகிறது.